ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் காலை, மாலை வணக்கம். எங்க இருக்கீங்கன்னு தெரியல. பெரும்பாலானோர் வந்து ஈவினிங் டைமா இருக்கும். அதனால உங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம். இந்த வாரம் இனிதே அமைய இறைவனை பிரார்த்திப்போம். வெரி குட். ஸோ, ஆம் இந்த வாரம் அ என்னுடைய பிளான் என்னன்னாக்க, ஏற்கனவே படிச்சத வச்சு அத வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் நம்ம. அ போக போக உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த சிலபஸ் ஃபார்ம் பண்ணது, இந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம சப்நெட், நெட்வொர்க் இதெல்லாம் படிச்சோமே, இதனுடைய அவசியம் வந்து போக போக உங்களுக்கு தானாவே புரிய வரும். அப்போ வந்து உங்களுக்கு, ஆஹா! இதனால தான் வந்து அதெல்லாம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் மத்த அ ரவுட்டரா இருக்கட்டும், ஸ்விட்சா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தன்னுடைய அ செயல்கள செய்யுது அப்படிங்கிற ஒரு அ முக்கியத்துவம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ, பிஃபோர் ஐ ஸ்டார்ட் இந்த நெட்வொர்க், சப்நெட், ஹோஸ்ட் இதில யாருக்காவது ஏதாவது கன்ஃப்யூஷன் இருக்கா? நான் ஏன் திருப்பி திருப்பி இத சொல்றேன்னாக்க, இத வந்து அஸ் ஐ செட் அ போக போக இது திருப்பி திருப்பி இது வந்துட்டே இருக்கும். அ கொஞ்சம் சிம்ப்ளிஃபைடா இருக்கும். அ இந்த பிகாஸ் அ ஒன்ஸ் புரிஞ்ச பிறகு அத திருப்பி திருப்பி அத காம்ப்ளிகேட் பண்றதுல அர்த்தம் இல்ல. ஸோ நம்ம வந்து சப்நெட் எல்லாம் வந்து பைட் பவுண்டரியிலேயே வச்சிருப்போம். இந்த முதல் 2, 3 எக்சர்சைஸ் இருந்தது. 192.168.100/24ன்னு. அந்த மாரி தான் எல்லாமே /24ஆ இருக்கும். ஸோ நமக்கு வந்து படிக்கிறது ஈஸியா இருக்கும். இந்த 22, 23 இதெல்லாம் போட்டோம்னாக்க, தென் அ அத யோசிக்கணும். அதில வந்து ஹோஸ்ட் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் என்ன? அ சப்நெட் அட்ரஸ் என்ன? அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கும். அதுவும் பழகிடும். பட் எனக்கு அப்போ வந்து அத படிக்கிறப்போ வேற எதையோ படிச்சுட்டு இருப்போம். அப்போ வந்து இத வந்து படிக்கணுன்ற ஒரு நிர்பந்தமும் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணாக்க வந்து நம்ம மைண்ட் வந்து இதுல பாதி, அதுல பாதி செயல்பட்டுருக்கும். ஸோ, அதனால போக போக வந்து அத கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணிருவோம். ஆனால் சிம்ப்ளிஃபை பண்ண எப்பவுமே வந்து கஷ்டமான ரோட்ல வந்து டிரைவிங் பிராக்டிஸ் பண்ணிட்டாக்க, தென் சுலபமான ரோட்ல டிரைவ் பண்றது ஈஸிங்கிற மாரி ஒரு திங்கிங். ஸோ, ஒன்ஸ் அகெயின் அ யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்க ஹோம் ஒர்க் எல்லாம் சப்மிட் பண்ணீங்க. ஹோம் ஒர்க் எப்படி இருந்தது? உங்களுடைய இதில கத்துக்கிட்டீங்களா முக்கியமா? அ தப்பு பண்றோமோ இல்லையோ, கத்த டெஃபினட்டா கத்துட்டுருப்பீங்க. உங்களோட மோட்டிவேஷன்லாம் அஸ் ஐ செட் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஸோ அகெயின் ஐ வில் ஸ்டாப் ஹியர். யாருக்கு ஏதாவது கேள்வி கேட்கிறதா இருந்தாலும், அது என்ன கேள்வி? அது ஏன் படிச்சோன்றதா இருக்கட்டும், என்ன படிச்சோன்றதா இருக்கட்டும், ரொம்ப இன்னைக்கு வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதுல. பட் அ அத கிளாரிஃபை பண்ணிட்டு, தென் அடுத்த டாபிக் மூவ் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். கேள்வி கேட்கிறவங்கலாம் கேளுங்க. ஓகே. ஸோ மேபி நீங்க வந்து மியூட் பட்டன அன்மியூட் பண்றது எப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களான்னு தெரியல. பட் ஏதாவது கேள்வி இருந்ததுனாக்கா சாட்ல போடுங்க. சரியா? ஸோ இன்னைக்கு என்ன கவர் பண்ண சங்கர், ஆ சாரி. சொல்லுங்க. ஆக்சுவலி இது ஃபுல்லாவே நெட்வொர்க் கான்செப்ட்ல தான் வரும். சைடர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? நார்மலா இந்த சைபர் கரெக்ட், செக்யூரிட்டி வந்து கரெக்ட்டா சைடர்ல வரும். சைடர்ல வந்து நம்ம மோஸ்ட்லி சர்வர் இல்ல செக்யூரிட்டி அப்படின்னு போயிட்டாவே நீங்க சொன்ன போற மாரி 24க்கு மேல தான் குடுப்பேன். ஏன்னா நமக்கு ஐபி கம்மியா தான் தேவைப்படும் அங்க. கரெக்ட். ஆ, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இதுல இருக்கிறது. தேங்க் யூ. நீங்க அத இன்னும் கிளியர் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு இருந்தது. உங்களுடைய இந்த கிளாஸ்ல இன்னும் ரொம்ப கிளியராவும் கான்ஃபிடென்ட்டாவும் ஆயிடுச்சு. தேங்க் யூ. ரொம்ப மிக்க நன்றி. இன்ஃபாக்ட் பாயிண்ட் டூ பாயிண்ட் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தேன். /30 குடுத்திருந்தேன். அதுல வந்து 4 அட்ரஸ் தான் மொத்தமே பாசிபிள். அதுல 1 சப்நெட் போயிரும், 1 ப்ராட்காஸ்ட் போயிரும். மீதி 2 தான் இருக்கும். அது எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னாக்க, ஆம் பாயிண்ட் டு பாயிண்ட் அதுல 2 அந்த லிங்க் ஒரு தனி சப்நெட். ஆனால் 2 அட்ரஸ் தான் தேவை. என்னத்துக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஸோ அதனால /30 போடுவாங்க. அம் இன்ஃபாக்ட் இன்னொரு கேஸ் இருக்கு. /32 என்னப்பா இது /32ன்னா சப்நெட்டும் கிடையாது, ப்ராட்காஸ்ட்டும் கிடையாது. அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னாக்கா, லூப் பேக் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதெல்லாம் ஜஸ்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கங்க. அத வந்து போட்டு அத எப்ப யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து போக போக விளங்க வரும். சரியா? ஸோ லூப் பேக் அப்படின்றது இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னாக்கா, அனுபவத்தில இதெல்லாம் நான் கத்துட்டேன். முதல் தடவ நான் கத்துக்கிட்டபோது, நான் எனக்கு இந்த இருந்த கேள்விகள தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்விகளா நானும் பிரசன்ட் பண்றேன். ஸோ லூப் பேக் அப்படின்னாக்க, அது வந்து ஒரு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ்.
ஒரு ஃபயர்வாலாக இருக்கட்டும், ரவுட்டராக இருக்கட்டும், அது ஒரு வெர்ச்சுவல், அது ஆக்சுவல் ஃபிசிக்கலே கிடையாது. ஆனால் அது வந்து நிரந்தரமா எப்பவுமே அப்பா இருக்கும். ஸோ இந்த சில ரவுட்டிங் புரோட்டோகால்லாம் வந்து அத வந்து சோர்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இன்டர்ஃபேஸ வந்து ஐபி அட்ரஸ யூஸ் பண்ணீங்கன்னாக்க, அந்த இன்டர்ஃபேஸ் டவுன் ஆச்சுனாக்கா அது எல்லாமே போயிரும். ஸோ இந்த லூப் பேக்குன்ற ஒரு கான்செப்ட் வந்து சிஸ்கோ தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு வெர்ச்சுவல் ரவுட்டர் ஓடுற வரைக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிருக்கும். ஆனா அதுவும் ஒரு தனி சப்நெட்ல தான் இருக்கும். அதுக்கு ஒரு /32 போட்டு விட்டுருவாங்க. ஸோ தட் மத்த எதையும் வந்து அது கன்சியூம் பண்ணாது. அனாவசியமா /28ஓ 20 ஈவன் 30 கூட கன்சியூம் பண்ணாத ஒரு அட்ரஸ், ஒரு ஹோஸ்ட் அவ்வளோதான். அது /32வா வச்சிருப்பாங்க. ஓகே, குட். ஆம், ஸோ நான் சாட் விண்டோவையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் 36 பேர் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்க, ஆ நான் வந்து இந்த ஒரு வயர்ல என்ன நடக்குது அப்படின்ற கேப்ச்சர நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பட் அத தான் நம்ப இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது நாங்க படிச்சது எல்லாமே நம்ப என்ன படிக்கிறோம்னாக்க, நம்ம Zoom கால்ல இருக்கோம். ஆனால் அந்த Zoom கால் வந்து அப்ளிகேஷன் லெவல்ல இருக்கும். நம்ம OSI லேயர் ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அப்புறம் பிசிக்கல் லேயர். ஸோ இதுல வந்து எப்படி வந்து அது வந்து இந்த 7 லேயரும் நம்ம பார்க்க முடியாது. 4 லேயரா பார்ப்போம். ஆ ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே என்கிரிப்டடா இருக்கிறதுனால அது காமிக்காது. ஸோ அததான் நான் இப்ப ஷேர் பண்ண போறேன். Wireshark அப்படிங்கிற ஒரு டூல் வந்து ஃப்ரீ டூல் தான் அது. அத வந்து நீங்களும் டெவலப் பண்ணீங்கனாக்க, உங்களுடைய ஈத்தர்நெட் அடாப்டரா இருக்கட்டும், வைஃபை அடாப்டரா இருக்கட்டும், அதுல வந்து என்ன பாக்கெட் போகுது, அது எப்படி இருக்கு அந்த பாக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இந்த ஒரு அ திரும்பி ஓகே. ஸோ அ ஐ ஹோப் யூ கேன் சீ மை ஸ்க்ரீன். ஸோ இத பார்த்தீங்கன்னாக்க, ஃபர்ஸ்ட் காலம் என்ன? எந்த டயத்துல அந்த பாக்கெட் அனுப்பப்பட்டிருக்கு. இதான் ஆரம்பம். அப்பதான் கேப்ச்சர ஸ்டார்ட் பண்ணேன். இதுதான் சோர்ஸ் ஐபி அட்ரஸ். சரியா? சோர்ஸ் ஐபி அட்ரஸ். நம்ம ஐபி அட்ரஸ், சப்நெட் இதெல்லாம் பார்த்தோம். ஆனா, இந்த வயர்ல அனுப்புறது சப்நெட்ல அனுப்பாது. அது வந்து ரவுட்டருடைய முடிவு. இது சோர்ஸ் ஐபி அட்ரஸ். இது டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து கிளிக் பண்றப்போ ஷார்ட் ஆயிடுது. அதனால மாறுது. ஸோ இது சோர்ஸ் போர்ட். இந்த போர்ட்ட பத்தி நம்ம இன்னும் பேசல. புரோட்டோகால். அது எவ்வளோ லெங்த், அதுக்குள்ள என்ன இருக்கு? அப்படிங்கிறது தான் இது. ஆ இதுதான் என்னுடைய ஐபி அட்ரஸ். 192.168.30.102ன்றது என்னுடைய ஐபி அட்ரஸ். ஸோ மேபி ஐ ஷுட் ஷேர் மை ஹோல் ஸ்க்ரீன். ஒரு நிமிஷம். நான் ஸ்க்ரீன ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நான் அங்க விண்டோவ ஸ்விட்ச் பண்றபோது ஐ கேன் யூ கேன் சீ ஆல் ஆஃப் இட். ஓகே. ஸோ இப்ப நான் வந்து ஐபி கான்ஃபிக் போட்டேன்னாக்க, ஐபி கான்ஃபிக் பார்த்தீங்களா? என்னுடைய நான் சொன்னேன் இல்லையா? ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே. டிஃபால்ட் கேட்வேன்றது என்னன்றத ரவுட்டர் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஐபி அட்ரஸ் 192.168.30.102 சப்நெட் மாஸ்க் இஸ் பைட் பவுண்டரில 255.255.255ல இருக்கு. ஸோ 30.102 தான் என்னுடைய ஐபி அட்ரஸ். அத தான் இது அனுப்புது. ஓகே. ஸோ இது வந்து ஒரு நீங்க 1 செகண்ட்ல எவ்வளோ பாக்கெட் அனுப்புதுன்னு பார்த்தீங்கன்னாக்க 0. இது வந்து அ இது 1 செகண்ட். இது வந்து ரொம்ப இந்த மிஷின் ஒண்ணும் பாக்கெட்லாம் ஒண்ணும் அனுப்புறதில்ல. பட் யூ வில் சீ இது வந்து இது என்னோட மிஷின்ல கேப்சர் பண்றேன். ஸோ மத்த மிஷினோட எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. என்னுடைய கம்யூனிகேஷன் மட்டும் தான். இதுல வந்து இதர் என்னோடது சோர்ஸா இருக்கும். இல்ல இது டெஸ்டினேஷனா இருக்கும். ஸோ இந்த 30.102லேருந்து பார்த்தீங்கன்னாக்க, இப்போ முதல் பாக்கெட் எடுப்போம். இப்ப பாருங்க. இதுதான் ஃப்ரேம்ல என்ன இருக்கு? ஓகே. இது ஈத்தர்நெட். இந்த லேயர் 2ன்னு சொல்லுவாங்க. டேட்டா லிங்க் லேயர்ன்னு நம்ம சொன்னோமே, அதுதான் இது. ஈத்தர்நெட். அதுல மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் வந்து ஏதோ 14 நெட்
இந்த மேக் அட்ரஸ் வந்து 6 பைட்ஸ் 48 பிட்ஸ் மேக் அட்ரஸ். அதுல முதல் 3 பைட் வந்து இந்த OUIன்னு சொல்லுவாங்க. ஆர்கனைசேஷனல் யூனிட் ஐடென்டிஃபையர். அது வந்து எந்த கம்பெனி அந்த கார்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்குன்றதுக்கு உண்டான ஒரு அடையாளம். இது டெஸ்டினேஷன். இது சோர்ஸ். இதுதான் வந்து மேபி இதுதான் வந்து என்னுடைய ஈத்தர்நெட் அடாப்டர். பிகாஸ் 30.1 தான் இருப்பது இது. இப்போ லேயர் 3க்கு வரும். இதுக்கப்புறம் நான் பாஸ் பண்ணுவேன். கேள்விகள் கேளுங்க. எனக்கு வந்து இது வந்து முக்கியம். முக்கியம் எந்த விதத்துல முக்கியம்னாக்க, நம்ம பேசுனது எல்லாமே அவசியங்கிறத புரிஞ்சுக்கிறது முக்கியம். இதுதான் வந்து எப்படி வந்து ஒரு அ மெஷின் ஏலேருந்து மெஷின் பிக்கு போணும்னாக்க, இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆன பிறகு அந்த பக்கம் போன பிறகு இதனுடைய ரிவர்ஸ் நடக்கும். அது வந்து பிசிக்கல் லேயர் டெலிவர் பண்ணும். அப்புறம் டேட்டா லிங்க் லேயர் அசெம்பிள் பண்ணும். நெட்வொர்க் லேயர். நம்ம எப்படி வந்து மேலேருந்து கீழ OSI லேயர்ல இறங்கி அது வயர்ல போச்சோ, அதே மாரி அடுத்த எண்ட்ல போறபோது வயர்ல தானே வருது. அது திருப்பி மேல சுந்தருடைய கொஸ்டின் ஏற்கனவே இதுதான் இருந்தது. ஒரு 2, 3 செஷனுக்கு முன்னாடி. அ இது எப்படி மூவ் ஆகுதுன்றது. ஸோ இப்படி தான் மூவ் ஆகுது. இது வந்து பாக்கெட் கேப்சர்ஸ் டூ நாட் லை அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லாதுன்னு. ஏன்னா இதுதான் ஆக்சுவலா நடக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் புரோட்டோகால். இன்டர்நெட் புரோட்டோகால்ல எவ்வளோ அது ஃபீல்ட் எல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்க. பட் முக்கியமான ஃபீல்டு வந்து அதுல வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ். ஓகே. இது வந்து இந்த 145, 250, 189.202 எனக்கு அது தெரியவே தெரியாது. என்ன அட்ரஸ்க்கு என் மெஷின் கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னால், Fortinetல ஒரு ஒரு சைட் இருக்கு. அந்த சைட்ட போய் காமிக்கிறேன் நானு. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இப்ப தான் வந்து நம்ம வந்து ஒரு கிளவுட் போறப்போ நம்ம பார்ப்போம். ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ போட்டால், எவ்வளவு மெஷின்ஸ் அத ஸ்கேன் பண்ண பாக்குதுன்றது நமக்கு தெரிய வரும். அதனுடைய சோர்ஸ் ஐபி வந்து FortiGateல தெரிய வரும். அப்போ அந்த சோர்ஸ் ஐபி இந்த சைட்ல போய் பார்த்தாக்கா, அது ஏதாவது சைனால எங்கேயாவது இருக்கும். ரஷ்யால இருக்கும். அப்பதான் வந்து நெறைய கஸ்டமர்ஸ்க்கே ஒரு வேக்கப் கால் வரும். வேக்கப் கால். ஆஹா! நம்ம ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ நம்ம எங்கேயோ போட்டுருக்கோம். அத ஸ்கேன் பண்றதுக்கு அவ்ளோ பேர் ஸ்கேன் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அஸ் ஐ செட் ஃபர்ஸ்ட் செஷன்லயோ, செகண்ட் செஷன்லயோ சொன்னேன். மனுஷன் கிடையாது. இதெல்லாம் வந்து மெஷின்ஸ். இது மாரி ஸ்கேன் பண்ணி பாரு. ஏன்னா, அதான் ரீச்சபிள் பாயிண்ட். 10 எல்லாம் வந்து இன்டர்நெட்ல கிடையாதே. ரீச்சபிள் பாயிண்ட்ன்றது பப்ளிக் ஐபி அட்ரஸ். அதெல்லாம் வந்து ஸ்கேன் பண்ண போறோம். அதான் ஓஹோ! ஒரு ஓப்பனிங் இருந்தா கூட போதும். அத வச்சு ஸ்கேன் பண்ணி உள்ள நுழைய பார்க்குறான். திருடன் ஊர் பூரா உலகம் பூரா திருடர்கள் இவங்கலாம் வந்து பார்க்குறாங்கன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். இது லேயர் 3 ரைட்? இன்டர்நெட் புரோட்டோகால் லேயர் 3 அதில வெர்ஷன் இருக்கு. ஹெடர் லெங்த் இந்த டிஎஸ்சிபின்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஷியல் சர்வீசஸ் கோட் பாயிண்ட். அது ஒரு 1 பைட் இருக்கும். அதில வந்து நெறைய இப்ப இந்த குயிக்கா நான் சொல்றேன். அ தலைக்கு மேல வெள்ளம் போச்சுன்னாக்க நீங்க கேள்விகள்ல கேளுங்க. அம் இது வந்து இப்ப நம்ப வாய்ஸ் பாக்கெட் இருக்கு, வீடியோ பாக்கெட் இருக்கு, டேட்டா பாக்கெட் இருக்கு. சிலதெல்லாம் வந்து ரியல் டைமா இருக்கும். அதாவது அது தொலையக்கூடாதுன்றதுக்கு. அதெல்லாம் இண்டிகேட் பண்றதுக்கு இந்த டிஎஸ்சிபின்னு சொல்லுவாங்க. ஸோ பை டிஃபால்ட் அது 0. அது வந்து பெஸ்ட் எஃபோர்ட். முடிஞ்சா டெலிவர் பண்ணு, இல்லாட்டினா ட்ராப் பண்ணு. அ பட் ட்ராப் பண்ணக்கூடாத விஷயம்லாம் வந்து எக்ஸ்பீடைட்டட் ஃபார்வர்டிங்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு செட்டிங் இருக்கு. அது வந்து இம்பார்ட்டன்ட் பாக்கெட். நீ டிராப் பண்றதா இந்த மாரியான பாக்கெட் எல்லாம் டிராப் பண்ணு. அதெல்லாம் அத டிராப் பண்ணாதன்றது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸஸ்க்கு ஒரு இண்டிகேஷன். எனக்கு நடுவுல இருக்கிற டிவைஸ் எத வச்சு அது டிஃபரன்ஷியேட் பண்ணும். அனுப்புற மெஷின் தான் அத சொல்லணும். ஏன்னா வந்து நான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் முக்கியம்னாக்க எதுவுமே முக்கியம் இல்ல. அப்புறம் அது என்ன சொல்லும்னாக்க எனக்கு மேல என்ன புரோட்டோகால் இருக்கு? ஸோ டிசிபி இருக்குன்றது இது ஐபி இது பண்ணும். எதுக்காக? நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸுக்கெல்லாம் இருந்தீங்கன்னாக்க இருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து அது வந்து ஒரு தனி மாடியூல் இருக்கும். டிசிபி இல்ல யூடிபின்னா 17 இருக்கும். யூடிபி பாக்கெட் இருந்ததுனாக்க. ஸோ தட் அந்த லேயரை இம்ப்ளிமெண்ட் பட்ட ஒரு மாடியூல் ஆகப்பட்டது அந்த பாக்கெட்ட ரிசீவ் பண்ணும். எனக்கு டிசிபிய ஹேண்டில் பண்றதும், யூடிபிய ஹேண்டில் பண்றதும் டிஃபரெண்ட்டா இருக்கும் உங்க சாஃப்ட்வேர் ஸ்டாக்ல. இல்லையா? ஸோ அதனால அதை இண்டிகேட் பண்றது. ஸோ தட் ரிசீவிங் மெஷின்ல வரும்போது இது டிசிபி சரி டிசிபி மாடியூல்க்கு அனுப்பிச்சு விடு. யூடிபி மாடியூல்க்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு. அப்புறம் ஹெடர் செக்சம், சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி. சரியா? ஸோ அது இன்டர்நெட் புரோட்டோகால் லேயர் 3. அப்புறம் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் லேயர் 4. இது பாருங்க டெஸ்டினேட்டட் போர்ட்
443 HTTPS கனெக்ஷன் ஏதோ ஓடிட்டு இருக்கு. இதுல சோர்ஸ் போர்ட் ரேண்டமா இருக்கும், டெஸ்டினேஷன் போர்ட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ். 443 8443 443 தற்சமயம் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க 8443ன்னு. பட் தேர் ஆல் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் ஃபார் HTTPS கம்யூனிகேஷன். ஸோ சோர்ஸ் போர்ட் ரேண்டம், டெஸ்டினேஷன் போர்ட், அப்புறம் டிசிபிக்குனே ஒரு செட் ஆஃப் ஹெடர், டிசிபி ஹெடர்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குன்றத அது இண்டிகேட் பண்ணும். அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது, ஏன்னா எல்லாம் என்கிரிப்டடாக இருக்கும். இது 443ன்றதுனால அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் என்கிரிப்டட். அதனால இது காமிக்கவே காமிக்காது. அதை டீக்ரிப்ட் பண்ணுற வரைக்கும் இதுக்கு வந்து இந்த ஒயரில் இது என்ன நடக்குதுன்றது இதுக்கு சொல்ல தெரியாது. ஸோ ஐ ஸ்டாப் ஹியர். எனி கொஷின்ஸ்? சார் போர்ட் வந்து 18 இருந்தா மேபி காட்டுமா அப்போ? திருப்பி சொல்லுங்க. போர்ட் வந்து 443ன்றதால செக்யூர்ன்றதால அடுத்தடுத்த லேயர் காட்டலன்னு சொன்னீங்க. ம் ஒருவேளை போர்ட் வந்து 80ல ஏதோ சர்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப காட்டுமா? கரெக்ட். அப்போதான் வந்து நமக்கும் புரியும், ஓஹோ அன்என்கிரிப்டடாக இருந்து யாராவது இந்த பேக்கெட்டை ஸ்னூப் பண்ண பட்டால், நான் வந்து என்னுடைய மிஷினையே ஸ்னூப் பண்ணியிருக்கேன். நான் ஸ்னூப்புன்னாக்கா அது ஒயரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. ஸோ அதனால இது காமிக்குது. 80ல வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் சர்வர் ரன்னிங். இப்போல்லாம் 80ல யாருமே ரன் பண்ணுறது இல்லை. அதனால இந்த டெல்நெட்னு ஒரு பழங்காலத்தில் ஒரு ப்ரோட்டோகால் இருந்தது, போர்ட் 23ல ஓடும் அது. அதெல்லாம் வந்து அன்என்கிரிப்டட். அதெல்லாம் அப்படியே கிளியர் டெக்ஸ்ட்லேயே தெரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே சைபர் செக்யூரிட்டியில் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத எதுவுமே மற்றவனால பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அது என்கிரிப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அது மாற்றப்படாமல் இருக்கிறதுக்கு ஹேஷ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நடுவில் இருக்கிறவங்க வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் இப்படி வந்து அது மாற்றுறாங்களா மாற்றலையா, யாரால் மாற்ற முடியும் இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்காது. எனக்கு கண்ட்ரோல் இல்லையா அப்படின்னா வேறு யாரோ மாற்றக்கூடும், மாற்றினால் டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதனால நான் என்கிரிப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வெரி குட் கொஸ்டின். போர்ட் 80 அன்என்கிரிப்டடாக இருந்தாக்கா அது கீழே இருக்கிறதும் தெரியணும். பட் இப்போல்லாம் வந்து 90% இஸ் என்கிரிப்டட். அதனால இதுக்கு வேற ஃபார் த வாஸ்ட் மெஜாரிட்டி தெரியாது. ஓகே ஓகே சார். வேற என்ன கேள்வி? இது பாருங்க, இது வந்து டிஎன்எஸ்னு ஒரு ப்ரோட்டோகால், இது வந்து யூடிபி ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ வெயிட் a second. டிசிபி நான் என்ன டிஎன்எஸ் டிசிபியில் ஓடுதா, இதில் ஓடுது? டிஎன்எஸ் 8888 எங்கே இருந்தது? இங்கே இருந்தது. ஓகே, ஸோ ஈத்தர்நெட் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் 4. ஸோ டிசிபி ஓவர் ஹெச்டிடிபிஎஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஓடுது. ஓகே, ஸோ இது வந்து டிஎன்எஸும் வந்து டிசிபியில் இங்கே காமிது டிசிபி இல்லை யூடிபி. இங்கே பாருங்க, யூடிபி, இது ஏதோ ஒரு யூடிபி ஓடுது. அதில் வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வந்து ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா 17. ஓகே, யூடிபி எல்லாம் 17. இது என்ன பேக்கெட்? 3583.224.87. இது என்ன மிஷின் இது எனக்கே தெரியாது. ஸோ இப்படி தான் வந்து நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இதில் புலப்படும். பார்த்தீங்கன்னா இப்போ ஐபி ஜியோ லொக்கேஷன் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது. இதுதான் சைட்டு forticar.com services PGE. ஸோ அதில் 35 டாட் என்னது 35.83 டாட் என்னது பார்த்தோம், 35.83 டாட் இங்கே பாருங்க, 35.83 யூடிபி. இது எடுப்போம். 224.87. ஓகே, 224.87. 87, yeah. ஓகே, தேங்க்யூ. குக்கி எல்லாம் அக்செப்ட் பண்ணுவோம். இது எங்கே இருக்கு? எல்ஏல எங்கேயோ இருக்கு. இதுவாவது ஓகே, வித் இந்த கண்ட்ரி இருக்கு. இது பாருங்க, எந்த எக்ஸாக்ட் எப்படி வந்து கிரைம் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. யாரோ முதல்ல கேட்டாங்க, அவங்க எங்கிருந்து வராங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாதான்னு. ஸோ இப்படி தான் ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அது எப்படி ஏன் வந்து இந்த ஐபி அட்ரஸில் வந்து எல்லாம் தெரியுதுன்னாக்க, ஐ ஃபீல், நான் கரியரில் ஒர்க் பண்ணதில்லை, ஐ ஃபீல் நமக்கு 3583.224.87 முதல்ல வந்து இந்த IPv4 அட்ரஸ்லாம் அலோகேட் பண்ணும்போது வந்து ஒரு ரொம்ப தாட் இல்லாமல் அலோகேட் பண்ணிட்டாங்க. அது ஏன்னாக்கா அப்போ வந்து பாப்புலரே கிடையாது.
இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதானே தெரியாது. இந்த IPv6ன்னு ஒன்று பார்த்தோம், 128 பிட்ஸ். அது இப்போ இந்த கோர்ஸில் பார்க்க போகிறது இல்லைன்னு சொன்னோம். அது வந்து என்ன பண்ணாங்க, இந்த நாட்டுக்கு இந்த ரேஞ்ச், இந்த நாட்டில் இந்த லொக்கேஷனுக்கு இந்த ரேஞ்ச் அப்படின்னு அலோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் நிறைய அட்ரஸஸ் இருந்தது. அதை வச்சு தான் என்னுடைய யூகம் என்னன்னாக்க, இந்த 3583.224.87 மேபி அதில் ஜியோ லொக்கேஷனில் அலோகேட் பண்ணியிருக்கலாம், இல்லை IPv6 மூலமாக அதை கண்டுபிடிச்சு எப்படியோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஸோ கிளியர், தெரு லெவலில் சொல்லுது பாருங்க, எந்த தெருவில் இந்த அட்ரஸ் இருக்குன்னு. ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ். இது இது ஒன்றும் ப்ரொப்ரைட்டரி பேஜ்லாம் கிடையாது. fortiguard.com.services. அது வந்து நான் சேட்டில் போட்டு விட்றேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஜஸ்ட் நீங்கள் ஒயர் ஷாக்கில் போய் பார்த்து நீங்கள் போட்டிங்கன்னாக்க யூ வில் ஃபைண்ட் இட் வெரி இன்ட்ரெஸ்டிங் தட் இந்த மிஷின்ஸ்லாம் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் தட். இதில் இது வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? So UDP 17 port 17ன்றது ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் வேற, போர்ட்ஸ் வேற. ஸோ அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். அதை வந்து அந்த என்னுடைய டேப்லெட்டை வச்சு ப்ரோட்டோகால்குள்ள ஒரு போர்ட்டு. ஸோ டிசிபிலேயே நிறைய போர்ட்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சோர்ஸ் போர்ட்டை டெஸ்டினேஷன் போர்ட்டை ஷார்ட் பண்ணுறேன். மேலே போனாக்க ஸோ இதெல்லாம் டிஎன்எஸ். ஸோ டிஎன்எஸ்ன்றது போர்ட் 53. ஓகே, ஸோ இது டிசிபி போர்ட் 443. ஸோ டிஎன்எஸ்ஸாக இருந்தாலும் அதுவும் வந்து ஐபிக்குள்ளேயோ பாருங்க, இது வந்து யூடிபியில் போகுது பாருங்க. ஸோ யூடிபி. ஸோ இது என்ன ப்ரோட்டோகால் நம்பராக இருக்கும்? ஞாபகம் இருக்கா? இப்போ சொன்னேன்னு நான் என்ன நம்பர்? ப்ரோட்டோகால் நம்பர் 17. பர்ஃபெக்ட். ஓகே, எல்லாம் நல்ல முழிப்போட இருக்கீங்க. ஸோ ப்ரோட்டோகால் இஸ் 17. ஸோ ஐபி லெவலில் ப்ரோட்டோகால் அது. இப்போ இந்த ப்ரோட்டோகால்லேயே வந்து நிறைய மாடியூல்ஸ் நீங்கள் எழுதலாமே. டிசிபியை வச்சே ஹெச்டிடிபிஎஸ்க்கு ஒரு மாடியூல், இன்னொன்று எல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டட் பை போர்ட்ஸ். ஸோ ஒரு பேக்கெட் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னாக்க 5 விஷயம் கன்சிடர் பண்ணும். சோர்ஸ் ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ், சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட் அண்ட் ப்ரோட்டோகால். இந்த 5 5 டப்புள்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயத்தை வச்சு தான் எந்தெந்த மாடியூல்ஸ் எங்கெங்கே போகணுன்றது முடிவாகுது. ஸோ இந்த பேக்கெட் கேப்சரில் பார்க்குறப்போ நமக்கு வந்து ஒரு ரியலிசம் ஃபீலிங் வரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் டிசிபி. ஸோ டிசிபிலே பார்த்தீங்கன்னா இது 443 போகுது. வேறு ஏதாவது இருக்கா? மோஸ்ட்லி எல்லாம் டிசிபி 443 தான் இருக்கும். வர வரிசையாக எல்லாம் என்கிரிப்டட். இது யூடிபிலையாவது கொஞ்சம் காம்பினேஷன்ஸ் இருக்கும். 8802. இது 8802 என்ன போர்ட்டுன்னு எனக்கு தெரியல. 8801 சாரி 8801. அகெயின் யூ கேன் டூ சம் ரிசர்ச் அண்ட் சி வாட் போர்ட். இது வந்து சில சமயம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசீவர் வந்து நான் இந்த போர்ட்டில் லிசன் பண்ண போகிறேன். இட்ஸ் கால் த லிசனிங் போர்ட். நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன். 53010ன்றது ஒரு ரேண்டம் போர்ட்டு. ஐ எம் சென்டிங் இட் டு 8801. ஸோ இதை பார்ப்போமே. 144195 இது என்ன மிஷினாக இருக்குன்னு பார்ப்போம். அதை வச்சு மேபி நம்ம சொல்லலாம் பார்க்கலாம். 144.195 இல்லை இன்னொரு மெத்தடும் இருக்குது. 144.195.11.51. இது ஃபிசிக்கல் லொக்கேஷன் தான் காமிக்கும். 11.91 இதெல்லாம் பப்ளிக் ஐபி அட்ரஸ். இட்ஸ் நாட் அ 10. இதுவும் எல்ஏல தான் இருக்கு. 51 I think. 51. ஓகே, தட் இஸ் மேட். 51. ஸோ அதுவும் எல்ஏல தான் உட்காந்துருக்கு. ஸோ இதை போட்டு பார்ப்போம். இந்த whois.comனு ஒன்று இருக்கு, அதை போட்டு பார்ப்போம். டொமைன் லுக்அப். ஓகே, ஸோ இந்த டொமைன் நேம் தான் போடுறது. இது GoDaddy ஸ்பான்சர்டு. இது whois and whois search and so enter domain name or IP address. சார் இது என்ன டூல் இது நீங்க பேக் எண்ட்ல வச்சிருக்குது? அந்த Wireshark பேர். ஸோ ஹெல்ப் அந்த டூல் தான்.
இது நம்ம சிஸ்டம்லேயே வர டூலா ஒரு இன்ஸ்டால் பண்ணணுமா? இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதில் ஷோ ஆகிற எல்லா ஐபியுமே நம்ம சிஸ்டத்தில் ப்ளே ஆகுறதா ஃபுல்லாகவே? என்னுடைய பிசிலேருந்து இவ்வளோ மிஷின் இவ்வளோ கம்யூனிகேஷன் ஓடிட்டு இருக்கு. கனெக்டட் ஓடிட்டு இருக்கு. ம் ம் ம். இதே மாதிரி நெட்வொர்க்லேயும் பண்ணலாம், ஸ்பேன் போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதில் எக்கச்சக்க பேக்கெட் வரும். எனக்கு அவங்க வந்து நிறைய விஷயத்த பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அதான் வந்து ஸ்னூப்பிங்னு சொன்னேனே, அப்படி யாராவது இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணுன்றது. ஸோ இந்த whois.com போனீங்கன்னாக்கா இது யாருக்கு ரெஜிஸ்டர் ஆகப்பட்டிருக்கு அப்படின்றது டீட்டெயில் வரும். இது ஜூம். ஸோ ஜூம் நான் வந்து ஜூம் காலில் வந்து லாஸ்ட் ஜூம் காலில் வந்து ஐ ஜஸ்ட் கிரியேட் கேப்சர். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஜூம் சர்வர். You see how interesting it gets? It's going to a Zoom server. Of course, it will go to a Zoom server. ஏன்னா நம்ம ஜூமில் தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பின்னால் ஜூம் பேக்கெட் நம்ம சொல்கிறோமே தவிர இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிற சமாச்சாரம். ஆனால் எவ்ரிதிங் இஸ் இது ஏதோ யூடிபியில் அது என்ன எப்படி வந்து அவங்க ஜூமை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல. பட் இட்ஸ் டெஃபினெட்லி அ ஜூம் சர்வர். வி நோ தட் whois.com போயிட்டு. எனி கொஷன்ஸ்? ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒயர் ஷார்க்லாம் பார்த்தபோது, அஃப்கோர்ஸ் அது 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஐ ரியலி ஃபவுண்ட் இட் வெரி எக்ஸைட்டிங். நான் படித்தது எல்லாமே வந்து இந்த பேக்கெட் ஃபார்மேட்டில் பார்க்குற போது ஒரு ரியலிசம் ஃபீலிங். திஸ் இஸ் நைஸ். அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் டிகிங் இன்டு ஓகே இது என்ன செக்ஸம்னா என்ன, என்ன யூடிபி பேலோடு இப்போ பாருங்க, யூடிபியில் இதுதான் டேட்டா. நம்ம வந்து இது வந்து அன்என்கிரிப்டட். ஸோ இதுதான் டேட்டா. இந்த டேட்டா என்ன இருக்குன்றது புரிஞ்சவங்களுக்கு புரியலாம். பட் அதெல்லாம் வந்து ஹேக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் டிஎல்எஸ்ல இந்த டேட்டாவே இருக்காது, ரைட்? நம்ம பார்த்தோமே. ஸோ 443 பார்த்தீங்கன்னாக்க டிஎல்எஸ் அவ்வளோதான். டிஎல்எஸ் 1.3 ஓடி இருக்கு. ஸோ இப்போல்லாம் எல்லாம் 1.3க்கு வந்துச்சு. முன்னெல்லாம் 1.2 1.1லாம் டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ ஹைப்பர் டெக்ஸ்ட் மூவ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஹெச்டிடிபி. ஸோ ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது. சார் இந்த டிஎல்எஸ் கனெக்ஷன் வந்து டீபக் பண்ணவே முடியாதுங்களா? அது எனக்கு அது என்கிரிப்டட் ஆச்சே. ஸோ டிஎல்எஸ் வந்து அதை டீபக் பண்ணுறதுனாக்கா வந்து அந்த இனிஷியல் ஹேண்ட் ஷேக்னு ஒன்று நடக்கும். அதை வச்சு பண்ணலாமே தவிர அது என்ன பண்ணும், சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. ஸோ சர்டிஃபிகேட்ன்றது பாஸ்போர்ட் மாதிரி நம்ம கைண்ட் ஆஃப் ஜம்பிங் ஹெட். பட் அந்த சர்டிஃபிகேட் நெகோசியேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால அது லாக்ஸை வச்சு சாரி ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம்ல. பண்ணலாம். பட் ப்ராக்ஸி என்ன பண்ணுது, அந்த ஒரு கனெக்ஷனை வந்து 2 கனெக்ஷனாக செப்பரேட் பண்ணி அதை 2த்தையும் கனெக்ட் பண்ணுது. அந்த டிஎல்எஸ்ஸை டீபக் பண்ணணுன்னாக்க டிஎல்எஸோட கண்டென்ட் தெரியணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஏன் டிஎல்எஸ் ஃபெயில் ஆகுது? மேபி ரிசீவிங் ஏன் டிஎல்எஸ் 1.2 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுமா இருக்கும். இது 1.3 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா இருக்கும் வெர்ஷன். ஸோ ஹேண்ட்ஷேக் பண்ணுற போது நான் 1.3 மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவான். அது வந்து ரிஜெக்ட் பண்ணும். அதாவது அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குதுன்னு. பிகாஸ் அது இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை. இது எப்படின்னாக்க நான் தமிழ் தான் பேசுவேன், நீங்கள் வந்து நான் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவேன்னு சொல்கிறீங்க. நம்ம 2 பேரும் பேசவே ஆரம்பிக்கலை. ஸோ ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். அப்போ பார்த்தாக்க யூ வில் சே ஓகே. அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும். ஓகே நீ வந்து 1.2 நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நீ அப்கிரேட் பண்ணணும், வாட் எவர் இட் இஸ். ஸோ தட் இனிஷியல் ஹேண்ட் ஷேக் வி வில் பி ஏபிள் டு சி. பட் அது வந்து அதை வந்து ஸ்டார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் நட்ட நடுவில் பார்த்தாக்கா டிஎல்எஸ் ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும் அது. ஸோ இது வந்து ஒன் வே டிஎல்எஸ். மியூச்சுவல் டிஎல்எஸ்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க இது எதுக்கு டிஎல்எஸ்? நான் ஆர் யூ ஹூ யூ சே யூ ஆர் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நான் வந்து இப்போ மோகனோட பேசுகிறேன். மோகன்றது நீங்கள் தானா அப்படிங்கிறத நீங்கள் நிரூபிக்க நான் கேட்பேன். அதுக்கு சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்குது. பாஸ்போர்ட் நம்ம வந்து இமிக்ரேஷன் போகிறப்போ பாஸ்போர்ட் கேட்குறாங்களே, பாஸ்போர்ட்டில் என்ன செக் பண்ணுறாங்க? பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ஃபோட்டோவை பார்க்குறாங்க, பாஸ்போர்ட் டீட்டெயில் பார்க்குறாங்க. தென் ஓகே இந்த படத்தில் இருக்கிறதும் இந்த பேரும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. அது ஒரு ரஃப் எக்ஸாம்பிள். சர்டிஃபிகேட்டுன்றது அதான். சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் அதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அந்த சர்டிஃபிகேட்டுக்குள்ளே சில டீட்டெயில்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து குவைட் அன் அட்வான்ஸ் டாபிக். வி வில் நாட் டச் தட். பட் டிஎல்எஸ்ன்றது எல்லாத்துலேயுமே இந்த சர்டிஃபிகேட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். மியூச்சுவல் டிஎல்எஸில் இப்போ பேங்க் சைட் போகிறீங்க. பேங்க் சைட்டில் தே டோன்ட் கேர் ஹூ யூ ஆர்.
பட் we care who they are. ஸோ அதான் டிஎல்எஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ நான் ஒரு பேங்க்குக்கு போகிறேன்னாக்க நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போகிறீங்க, SBI.com, வாட் எவர் இட் இஸ். ஸோ யூ வாண்ட் டு மேக் ஷூர் அஸ் அ யூசர் தட் இட் இஸ் SBI.com. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் யூ ஆர் another யூசர். பிகாஸ் மியூச்சுவல் டிஎல்எஸ் வரும்போது வந்து ஓவர் ஹெட்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து யாருன்னு தெரியணும்னாக்க அவங்க மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அது ஆன்கோயிங் அட்மினிஸ்ட்ரேஷனும் பெயின்ஃபுல். ஸோ லெட்ஸ் நாட் டிவியேட் தேர். பட் டிஎல்எஸ்குள்ளே இருக்கிற சமாச்சாரத்தை பார்க்க முடிஞ்சால் அப்புறம் டிஎல்எஸ்க்கு அர்த்தமே கிடையாது இன்கிரிப்ஷனுக்கு. பட் யூ கேன் டெஃபினெட்லி see the இனிஷியல் ஹேண்ட் ஷேக். அது லாக்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணாங்க. அதெல்லாம் ஸோ லாக்ஸை பார்க்குறது, ட்ரபிள் ஷூட்டிங்லாம் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லாட்டினா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஃபெயில் ஆகுது, ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? தேங்க்யூ சார். ம் சார் இனி நான் எதிர் லோக்கல் ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் உள்ள இருக்கிற டிஎல்எஸ் பேக்கெட்ஸை பார்த்துருக்கேன். அது அந்த நம்ம பேக்கெட்ஸ் எடிட் பண்ணும்போது நம்ம யாருக்கு அந்த யூஆர்எல்ஸ் எல்லாமே தெரியும். ஃபேக் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி என்ன சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி? ஃபேக் சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணி நம்ம சார்ல்ஸ் இதே மாதிரி இன்னொரு டூல் இருக்குல்ல, சார்லஸ் tool? வயர்ஷாக் மாதிரி இன்னொரு டூல் இருக்குல்ல. ஓகே. ஸோ அதே மாதிரி மிமிக் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு ஃபேக் ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள இருக்கிற ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸில் இருக்கிற பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியுது. யா. ஸோ அது மேன் இன் த மிடில்னு சொல்லுவாங்க. எஸ் அது சார். வந்து அது அட்டாக்கா இல்லை இது சில சமயம் வந்து என்டர்பிரைசஸ்லேயே இது பார்ப்பாங்க. எனக்கு வந்து இப்போ வைரஸஸ் இந்த மேல்வேர்லாம் பார்த்தோமே அதெல்லாமே என்கிரிப்டடாக தான் இருக்குது. பட் இட்ஸ் அ பிக் ப்ராசஸிங் ஓவர் ஹெட். அது என்னன்னாக்க நான் வந்து ஒரு பேங்க்குக்கு கம்யூனிகேட் பண்ணுறேன்னாக்க நீங்கள் வந்து நடுவில் இருக்கப்பட்ட டிவைஸ் ஆகப்பட்டது நான் தான் பேங்க் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதை வந்து நான் நம்பணும். நம்பினாக்க உங்களுக்கு அனுப்புவேன். அப்புறம் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறத எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் வந்து பேங்க்குக்கு நான் தான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுவீங்க நடுவில் இருக்கிற டிவைஸ். அது ஆக்சுவலாக அட்டாக் அது. பட் என்டர்பிரைசஸ் வெரி ரேர்லி இம்ப்ளிமெண்ட் தீஸ் திங்ஸ் பிகாஸ் அதில் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமும் போடுவாங்க. பேங்கிங் எல்லாம் இது பண்ணாத, மற்றதுக்கு மட்டும் தான் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே ஸோ அதெல்லாம் வந்து அட்டாக் வெக்டர்ஸாக போயிடுது. ஸோ வி வில் நாட் கோ இன் டு தேட். பட் இன் ஜென்ரல் டிஎல்எஸ்குள்ளே இருக்க கான்டென்ட்லாம் இது மாதிரி ஃபேக்கெல்லாம் பண்ணாக்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஸோ இன் ஜென்ரல் ஒரு நார்மல் கம்யூனிகேஷனில் யூ கேன் ஒன்லி see the initial handshake, not the details of it. இதில் ஆர்டர் இருக்கா? இப்போ ஒரு ஐபிக்கு பிங் பண்ணோம்னா டிஎன்எஸ் லுக்கப் ஃபர்ஸ்ட் நடக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஆர்டர் இருக்கா? இல்லை எப்படி சார் ஒர்க் ஆகும்? யா. ஸோ முதல்ல எல்லாமே இப்போ டிஎன்எஸை பற்றி அடுத்த டாபிக்ஸ் வருது. ஏன்னா எல்லாம் நம்ம வந்து ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. zoom.com தான் நமக்கு தெரியும். ஸோ அதை எப்படி வந்து இந்த zoom.com-ஓ google.com-ஓ எப்படி வந்து ஐபிஆ கன்வெர்ட் ஆகுது? டிஎன்எஸ் மூலமாக தான். ஸோ இப்போ வந்து என்னுடைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஐபி கான்ஃபிக் /all போட்டேன்னு வைங்க. என்னாச்சு? ஐபி கான்ஃபிக். ஓகே, ஐபி கான்ஃபிக் /all. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் வருது. இப்போ இதில் மெயின் வந்து இதுதான் என்னுடைய ப்ரைமரி அடாப்டர். டிஎன்எஸ் சர்வர்ஸ், கூகுள் டிஎன்எஸ் சர்வர்ஸ் வச்சுருக்கேன் நான் 8888 and 8844 as a பேக்கப். ஸோ இப்போ எனக்கு வந்து google.com-உடைய ஐபி அட்ரஸ் தெரியணும்னாக்க இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் தான். என்எஸ் லுக்அப் www.google.com என்ன சொல்லுது? டிஎன்எஸ் சர்வர் 8888 இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸ் 142.251 whatever. எல்லாம் பப்ளிக் ஐபி அட்ரஸாக இருக்கும். நவ் தட் யூ கேன் ரிலேட் ஏன் பப்ளிக் ஏன் ப்ரைவேட் அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னுடைய whatsmyip.org போனீங்கன்னாக்கா அது ஒரு பப்ளிக். இன்டர்நெட்டுக்குள்ளே எல்லாமே பப்ளிக் ஐபி தான். அதில் ப்ரைவேட்டே கிடையாது. ப்ரைவேட்டுங்கிறது இந்த எண்டில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் ப்ரைவேட். இந்த 10.0, 172.16.172.31, 192.168 எல்லாம் ப்ரைவேட் சமாச்சாரம். வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். 2 பேர் வீட்லேயும் நடுவில் இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் எல்லாமே பப்ளிக் ஐபி, ஈதர் IPv4 ஆர் IPv6. ஓகே, மூவ் பண்ணலாமா? 8:36 ஆயிடுச்சு. ஸோ சார் ஒரு நிமிஷம், லேயர் 2யும் லேயர் 1லையும் மட்டும் என்ன யூஸ் பண்றோம்னு ஒரு ரிப்பீட் பண்ணுங்க சார். ஐ மீன் ஒரு நிமிஷம். ஸோ லேயர் 2ங்கிறது மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். சி முதல்ல ஆரம்பத்தில் ஹிஸ்ட்ரி எப்படின்னாக்கா எல்லாமே லேயர் 2 தான் இருந்தது. அதை தான் வந்து ஸ்விட்சஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனுடைய தியரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எப்படி பண்ணுதுன்னு. ஸோ இந்த வளர தே ஃபவுண்ட் தட் இட் வாஸ் நாட் ஸ்கேலபிள். ஸோ எல்லாமே வந்து மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி ரவுட் பண்ணுவாங்க. நான் வந்து 90ஸ்லாம் அப்படி தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈத்தர்நெட் 2 இருக்கே, இதுதான் வந்து இது லேயர் 1, இது லேயர் 2, ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, மேக் அட்ரஸ் இருக்குது. இதுதான் வந்து இந்த ஒன்று, இதெல்லாம் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலில் இந்த E6 எல்லாம் இருக்கு பாருங்க. ஹெக்ஸாடெசிமலில் பேஸ் ஆஃப் 16, பைனரி இஸ் பேஸ் ஆஃப் 2, டெசிமல் இஸ் பேஸ் ஆஃப் 10, ஹெக்ஸாடெசிமல் இஸ் பேஸ் ஆஃப் 16. திருப்பி பாருங்க எப்படி வந்து ஏற்கனவே படித்தது இப்போ உதவியாக இருக்குன்னு. இது பேஸ் ஆஃப் 16, அதனால எஃப் வரைக்கும் போகும். எஃப்ன்றது 15. ஸோ 16 பேஸ் ஆஃப் 16னா த நம்பர்ஸ் கோ ஃப்ரம் 0 to 15. ஸோ ஈச் ஆஃப் தீஸ் இஸ் அ ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ மொத்தம் எவ்வளவு நம்பர் இருக்கு? 2 times 6, 12. ஓகே, ஸோ 10 நம்பர். அண்ட் ஒன்னொன்று ஈஸி வே இஸ் ஒன்று 4 பிட்டு. 4ங்கிறது 0100, 3ன்றது 0011, 7ன்றது 0111. ஸோ இந்த மாதிரி ஈச் நம்பர் ஈஸி கன்வர்ஷன் இஸ் தட் கைண்ட் ஆஃப் ஹெக்ஸ் டு பைனரி. ஸோ நீங்கள் 44க்கு வந்து உங்கள் ப்ரோக்ராமர் மோடில் வந்து கால்குலேட்டரில் போட்டு 44 என்னன்னாக்க அது காமிக்கும் பைனரியில். ஓகே, ஹெக்ஸ் டு பைனரி கன்வர்ஷன். ஸோ இது 48 பிட்ஸ், டெஸ்டினேஷனும் ஒரு 48 பிட்ஸ். இந்த 48 பிட்டையும் ஸ்விட்சுங்கிறது I'll cover that. I don't want to tell too much because அது வந்து எழுதி காமிக்கணும் உங்களுக்கு. கேம் டேபிள்னு ஒன்று இருக்கும், கான்டென்ட் அட்ரஸபிள் மெமரி. அது எல்லாத்தையும் வந்து எந்த மேக் அட்ரஸில் எந்த போர்ட் இருக்குன்னு, இதெல்லாம் வந்து ஒரு 100-200 பேருக்கு வேலை செய்யும். ஆனால் 1000 பேரில் பட்டுற போது இட் வில் கெட் அன்சப்போர்ட்டட். சுந்தர் ஒரு கேள்வி கேட்டார், ஏன் வந்து இதை நெட்வொர்க்கை சப்நெட்டாக பிரிக்கணும்னு. இந்த பிரிவினை எல்லாமே மேனேஜ்மெண்ட்டுக்காகவும் எஃபிஷியன்சிக்காகவும். மேனேஜும் பண்ணோம், எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ ப்ராட்காஸ்ட்டை படித்தோம். ப்ராட்காஸ்ட் இதுக்கு ஒரு மிஷின்லேருந்து அனுப்பப்படுற ஒரு மெசேஜ் எல்லாருக்கும் போகணுன்னாக்கா ப்ராட்காஸ்ட். 5000 மிஷின் இருக்குப்பா, எவ்வளோ பேர் ப்ராட்காஸ்ட் பண்ணுறான், அதெல்லாத்தையும் லோக்கலாக தானே வச்சுக்கணும். நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டையை நம்ம வீட்டுக்குள்ளே தான் வச்சுக்கணுன்ற மாதிரி. ஸோ தட் இஸ் சம்திங் டு பி கெப்ட் லோக்கல். எனக்கு எதுக்கு தெரியணும் இன்னொரு நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய ப்ராட்காஸ்ட் எதுன்னு. ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் டொமைன்னு சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த லேயர் 3 வந்தது. லேயர் 3ல ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன்றது அதுக்குள்ளே இருக்கப்பட்ட அந்த சப்நெட்டுக்குள்ளே இருக்கப்பட்ட ஹோஸ்டோடு தான் நின்றுடும், ரவுட்டரோடு நின்றுடும். இப்போ புரியுதா? ஸோ ரவுட்டர் இஸ் அ லேயர் 3 செப்பரேஷன், ஸ்விட்ச் இஸ் அ லேயர் 2 செப்பரேஷன். ஸோ ஸ்விட்சஸில் என்ன ப்ராப்ளம்னாக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை வந்து வளர்க்க முடியாது. ஏன்னா ப்ராட்காஸ்ட் எல்லாம் வந்து எக்கச்சக்கமாயிரும், எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாயிரும். அதனால தான் வந்து இந்த நெட்வொர்க் லேயர் வந்தது. நெட்வொர்க் லேயரில் ப்ராட்காஸ்ட் டொமைன்றது அந்த சப்நெட்டுக்குள்ளே தான், நடுவே நெட்வொர்க் சப்நெட். அதனால தான் சப்நெட் எப்படி பிரிக்கிறோன்றது முக்கியம். அது /24 வைக்கிறோமா, 28 வைக்கிறோமா, 30 வைக்கிறோமா, இட்ஸ் ஆல் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஒன்லி கிவ் வாட் இஸ் நெசசரி ஃபார் த கரண்ட் நீட் ஆஸ் வெல் அஸ் த forecasted need. சார் மேக் அட்ரஸ் மாறிடுச்சுன்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் நடக்குமா? திருப்பி சொல்லுங்க. மேக் அட்ரஸ் மாறாது, அது மேக் அட்ரஸ் மாறவே மாறாது. அது இல்ல. கார்டில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். நீங்கள் இது ஆக்சுவலாக இந்த மேக் அட்ரஸ் பார்த்தீங்கன்னு வைங்க, இங்கே பாருங்க என்னுடைய இதில் லிங்க் லோக்கல் இதெல்லாம் வந்து IPv6 அட்ரஸ். இதில் வந்து மேக் அட்ரஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் 4437E6 இருக்கு பாருங்க, எல்லாத்துலேயும் அது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க ஈத்தர்நெட் 240 மாற்றலாம் சார். அது மேக் அட்ரஸ் மாற்றலாம். பட் அதெல்லாம் வந்து யார், அதாவது லாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகுமா? லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, LAன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போல்லாம் யாருமே அதை பண்ணுறது இல்லை. பிகாஸ் அன்னெசரி. அதை மாற்றி அதை யூஸே பண்ண போகிறதில்ல. அது ஏதோ நெட்வொர்க் டிவைஸ் ஏதாவது வச்சுக்கிறதா வச்சுக்கும், அது யூஸே பண்ணுறதில்ல. அதை ஏன் மாற்றி நம்ம என்ன காண போகிறோம்? பட் இந்த ஸ்பூஃபிங் இதெல்லாம் வரும்போது தே வில் ட்ரை அண்ட் டூ ஆல் தட். நான் வந்து இன்னொருத்தர மாதிரி ப்ரிட்டன் பண்ணணும் அப்படின்னாக்க அதெல்லாம் மோர் ஆஃப் அஃபென்சிவ் டாக்டிக்ஸாக போயிடுது, ரைட்? இட்ஸ் அன் அஃபென்சிவ் டாக்டிக். நம்ம வந்து டிஃபென்ஸில் இருக்கோம், இருக்கிறத பாதுகாக்கிற வேலையில் நம்ம இருக்கோம். அதனால அஃபென்ஸ் எல்லாம் நமக்கு இப்போ we don't do that. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு மெயினாக கவர் பண்ணணும்னு நினச்சது. ஸோ லெட் மீ டூ சம்
தியரி இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் மை டேப்லெட் அண்ட் த ஒயிட் போர்ட். சார் இந்த லுக்கப் நடக்கும்போது லொக்கேஷன்லாம் வந்துச்சுல்ல, அட்ரஸ்ல வந்துச்சுல்ல. ஸோ அது வந்து இப்போ நம்ம கரண்ட் சோர்ஸ் இல்லாட்ட டெஸ்டினேஷன் ஐபி வரும்போது அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் வந்து ஐபி பேஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. அது வந்து அக்யூரேட்டா இருக்குமா, இல்லை நம்ம மொபைலில் இருக்கிற ஜியோ அந்த மொபைலில் இருக்கிற டிவைஸ் மூலமா நமக்கு லேட்டிடியூட் லாங்கிடியூட் வருதுல்ல, இந்த ஓலா ஊபர் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணும்போது கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு எடுக்கும்போது டிவைஸில் இருக்கிற ஹார்ட்வேர் மூலமா கொடுக்குதுல்ல, அது அக்யூரேசியா இருக்குமா? யா எல்லாமே வந்து அந்த கரியர் சைடில் வந்து என்ன நடக்குது எனக்கு சொல்ல தெரியல. அது ஊபர் எல்லாமே வந்து இந்த பேசிக் கான்செப்டை யூஸ் பண்ணி தான். ஸோ ஊபரில் என்ன நடக்குது, அவங்க வந்து செல்லில் கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது ஒரு செல் டவருக்கு போகுது. செல் டவர் கீப்ஸ் ட்ராக் ஆஃப் லொக்கேஷன். எனக்கு வந்து ஒரு செல் டவருக்கு இத்தனை தான் ரேஞ்சுன்னு இருக்கும். அது அடுத்த செல்லுக்கு போகிற போது இட் நீட்ஸ் டு ஹேண்ட் ஓவர் தட் டு த நெக்ஸ்ட் செல். அதாகப்பட்டது எந்தெந்த அதனுடைய செல் டவரில் எனக்கு இது எப்படி தெரியும்னாக்கா, வெரைசன் அக்கௌண்ட் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டாக இருந்தது சிஸ்கோவில் வேலை செய்யும் போது. அதாகப்பட்டது இதெல்லாம் தெரிய வந்தது. ஸோ செல் டவர் ஹேண்ட் ஓவர் பண்ணுற போது எல்லாத்துக்கும் தே ஆல் ஆர் அவேர் ஆஃப் த லொக்கேஷன். அகெயின் எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்குறது V4 இருந்தாலும் அவங்களுக்குள்ள எல்லாம் V6 பேசியிருப்பாங்க. அதனால அது லொக்கேஷன் தெரிய வருதுங்கிறது என்னுடைய யூகம். எப்படி இது எது அக்யூரேட் அப்படின்னாக்க, ஊபர் ஒரு ஆப் இருக்கு. அதுல இங்க உங்க கேப் இங்க தான் இருக்குன்னு சொல்லுது. அது எல்லாமே கரியர் பேஸ்ட் லுக்அப். ஏன்னா அது ஃபிக்ஸ்டு கிடையாது. அது மொபைலா இருக்கே, மூவ் ஆயிட்டே இருக்கே. அதனால அதை செல் டவர் பேஸ் பண்ணி அது என்ன லொக்கேஷன் சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். நீங்கள் இந்தியாவில் 000 அமுக்கினாலோ இங்கே வந்து 911 அமுக்கினாலோ எந்த லொக்கேஷன்லேருந்து அந்த எமர்ஜென்சி வருதுன்றது எப்படி பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயத்துல தான் பார்க்குறாங்க. ஐபி அட்ரஸை வச்சு இந்த லொக்கேஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போவாங்க. அதனால தான் வந்து லொக்கேஷன் வந்து பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான சேஃப்டி இஷ்யூஸாக இருக்கட்டும், இல்லை கிரிமினல்ஸை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், ஹை ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் தட்ஸ் ஹவ் தே ட்ராக் ஆல் தீஸ் திங்ஸ். நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொன்னேனான்னு தெரில, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஓகே நார்மலாக இந்த ஓலா ஊபர்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் சார். அது என்ன ரியல் டைம் ஸ்ட்ரீமிங்னு சொல்லிடுவாங்க. இந்த காஃப்காலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆமாம். அதுலேருந்து டேட்டா எடுத்து அதில் ஒரு 3 இருக்கும், கன்சியூமர், ரிசீவர், டாபிக்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய கான்செப்ட். அது வழியாக தான் அந்த மெசேஜ் எடுத்து நமக்கு கொடுக்குது. கன்சியூமர் ஒரு சர்வர் இருக்கும், ரிசீவர் ஒரு சர்வர் இருக்கும், டாபிக்னு ஒன்று இருக்கும். அது 3 தான் அந்த கான்செப்டில் ஒர்க் ஆகுது சார். ரைட். காஃப்கா வெரி தேங்க்ஸ். ஐ ரியலி லவ் திஸ் டிஸ்கஷன் பிகாஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லாருமே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், எல்லாருமே டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காஃப்கா பஸ்ஸை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஸோ அந்த ப்ரொடியூசர் கன்சியூமர் மாடல், அதாவது ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கன்சியூமர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும் அந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் கன்சியூம் பண்ணாக்கா அதுக்கு உண்டான மெசேஜஸ்லாம் வரும். அது வந்து சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சரில் நிறையவே யூஸ் பண்ணப்படுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தேட். உங்கள் பேரை நான் கேப்சர் பண்ணல. தேங்க்யூ ஃபார் தேட். ஸோ ப்ளீஸ் பார்ட்டிசிபேட். எல்லாருக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஷேர் பண்ணுறது தான் இந்த மீட்டிங்கோட நோக்கம். சரியா? ஓகே சார், தேங்க்யூ. All right. Okay. So let's talk switching versus routing. Very simple. Switching is a layer 2. இனிமே நம்ம இப்படி தான் பேசுவோம், லேயர் 2 ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளே புரிஞ்சுக்கணும். ஒழுங்கு எழுதுறேன். ஸோ லேயர் 2னா என்ன? ஐபி அட்ரஸா, மேக் அட்ரஸா? IP. Oh, sorry, Mac. மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் பேஸ்ட். மேக் அட்ரஸ்க்கு எவ்வளோ பிட்ஸு? ஒரு மேக் அட்ரஸ்க்கு
48. 48 பிட்ஸ். என்ன சார் நீங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்பீங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாது. நான் கொஞ்சம் கவனமா கேட்பேன். சும்மா ஜோக்கு சொல்றேன். 48 பிட்ஸ். ஸோ இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுது? இதுதான் ஒரு ஸ்விட்ச்னு வச்சுப்போம். ஸ்விட்ச்ல போர்ட்ஸ் இருக்கும். ரைட்? ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் ஸ்விட்ச். இது எப்படி வேலை செய்யுதுன்றது சொல்ல வரேன். ஸோ சே யூ ஹேவ் போர்ட்ஸ். இந்த போர்ட்ஸில் தான் நம்ம பிசி எல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். பிசியோ லேப்டாப்போ வாட் எவர் இட். ஸோ இது 1 2 3 24. ஓகே, சுவிட்ச் ஏதாவது படம் இருந்தா காட்டுங்க சார். என்னது சொல்லுங்க. சுவிட்ச் எதை மீன் பண்றீங்க அப்படின்னு கூகுள் இமேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா யா ஸோ நெட்வொர்க் ஸ்விட்ச்னு போடுங்க. ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் முடிச்சுட்டு கூகுள் சர்ச் இமேஜஸ் போய் பார்ப்போம். ஸோ இது என்னுடைய பிசின்னு வச்சுக்கோங்க. இது ஸ்விட்ச் என்ன பண்ணுதுன்னாக்க, நான் ஒரு பேக்கெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுற போது இட் வில் லேர்ன். இட் வில் சே போர்ட் 1ல MAC address is XXX. இது ஒரு 48 பிட்ஸ். அதே மாதிரி போர்ட் 2 போர்ட் 3 எல்லாத்தையும் கற்றுக்கும். அது யார் யார் எங்கெங்கே இருக்காங்கன்றது. இதுக்கு பேர் தான் கேம் டேபிள். ஓகே, கான்டென்ட் அட்ரஸபிள் மெமரின்னு சொல்லுவாங்க, கேம் டேபிள். ஸோ அடுத்த தடவை எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணுற போது என்னுடைய மேக் அட்ரஸ் வந்து இப்போ போர்ட்டு இது வந்து YYYன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி நான் என்னுடைய மிஷின்லேருந்து YYY காமிச்சேன்னாக்க the switch will know that it needs to put it out on port 2. அதே மாதிரி ZZZனா port 3ல அனுப்பணுன்றது அது தானா it will learn by itself based on the source IP address of the sending machine. So the learning happens by source MAC. Forwarding happens by destination MAC, of course. Destination MAC. So இப்படி தான் வந்து the switch performs. இதில் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் கான்செப்ட். அது என்னன்னாக்க, சரியா 24 போர்ட்டு தான் இருக்கு. என் கம்பெனியில் 250 பேர் இருக்காங்க. எனக்கு தெரியாத மேக்கை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, அப்லிங்க் போர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இந்த ஸ்விட்ச் வில் கனெக்ட் டு அதர் ஸ்விட்சஸ். ஸோ இப்படி ஒரு ஸ்விட்ச் இருந்ததுனாக்க இதெல்லாம் யூசர் போர்ட்ஸ். இது வந்து இதெல்லாம் யூசர் போர்ட்ஸாக இருக்கும். இது ஒரு அப்லிங்க் போர்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஹை கெப்பாசிட்டி போர்ட்டாக இருக்கும், அப்லிங்க். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா இது வந்து இன்னொரு ஸ்விட்சை கனெக்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் இந்த அப்லிங்க் போர்ட்டில் போட்டு விட்டுரும். அது வந்து தனக்கு தெரியுமான்னு பார்த்தாக்கா அது ஃபார்வர்ட் பண்ணணும், இல்லைன்னா அது அதனுடைய அப்ளிங். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி எதை எங்கெங்கே போடுறதுன்றதெல்லாம் வந்து இதெல்லாம் 90s டெக்னாலஜி நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து யாருமே இப்போ எல்லாம் வந்து இருக்கும், பட் நாட் அ லாட். ஓகே, ஸோ இன் வெரி ஸ்மால், பிகாஸ் சப்நெட்ஸ் வந்துருச்சே, ரவுட்டிங் தான். மோஸ்ட் ஆஃப் இட் ஷுட் பி ரவுட்டட். ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சஸோட கான்செப்ட். இப்போ நான் உங்கள் கேள்வியை மறக்கலை நான் படம் ஸ்விட்சோட படத்துக்கு. ஸோ ஐ வில் ஷோ இட் யூ. அடுத்தது ரவுட்டருங்கிறது இதான் வந்து we will use a lot. ரவுட்டர் இது லேயர் 2ஆ லேயர் 3ஆ? லேயர் 3 Layer 3. நெட்வொர்க். லேயர் 3. பர்ஃபெக்ட். ஐ லவ் இட். டிசிஷன் மேக்கிங். லேயர் 3ல எந்த இன்ஃபர்மேஷன் வச்சு டிசைட் பண்ணுது அது? IP address. ஐபி அட்ரஸ், பட் decision based on subnets. Based on subnets. அதனால தான் இந்த முதல் ஐபி அட்ரஸ் சப்நெட்னு சொன்னோமே. ரவுட்டர், நீங்கெல்லாம் என்ன ரவுட்டர்னு சொல்றீங்களா, ரூட்டர்னு சொல்றீங்களா? நார்மலாக ரவுட்டர் தான் சார் கரெக்டான வேர்டு. நிறைய பேர் தான் ரூட்டர்னுவாங்க. அது இது இங்கிலாந்துலாம் வந்து ரூட்டர்னு சொல்லுவாங்க.
ஆஸ்திரேலியாவில் ரவுட்டர் தான் நான் சொன்னேன், யூஎஸ்லேயும் ரவுட்டர் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் சரி, ரவுட்டர்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து, ஏன்னா இங்கிலாண்டில் பேசுகிற போது வந்து ரவுட்டர்னாக்க வந்து தட் சம்திங் ராங்னுவாங்க. ஸோ டிசிஷன் பேஸ்ட் ஆன் சப்நெட். இப்போ புரியுதா? ஏன் சப்நெட்னா என்னன்றது புரியணும், அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது புரியணும். ஸோ இதே ஒரு ரவுட்டராக இருந்ததுனால் அதுலேயும் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ இஃப் திஸ் இஸ் அ ரவுட்டர், அதுலேயும் போர்ட்ஸ் இருக்கும். 1 2 3 24. இதில் இருக்கிறது சப்நெட் 1, இதில் இருக்கிறது சப்நெட் 2. ஸோ இதுக்கு பின்னால என்ன இருக்கும்? ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஸ்விட்ச் ஆர் a set of switches. Switch 1 connected to switch 2, whatever it is, right? Right. And so on. ஸோ இங்கே ரவுட்டர் வரும்போது இட்ஸ் அ சப்நெட் பேஸ்ட் டிசிஷன். ஸோ போர்ட் 1, ஸோ இது வந்து மேபி திஸ் ஹோல் திங் இஸ் 192.168.1.0. This whole thing could be 192.168.2.0. 1.0வும் 2.0வும் என்ன மாஸ்கா? one of the possibilities is /24. இதுவும் /24. So boundary is right here, so that 1 2 தனி அப்படிங்கிறது தெரிய வரும். அது 1 டாட் இதுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் 1 டாட் 1.10 1.11 அப்படியெல்லாம் இருக்கும் ஐபி அட்ரஸஸ். இந்த சுவிட்சுக்குள்ளே இருக்கக்கூடிய மிஷின்ஸ்க்கு இட் வில் பி அ 192.168.1 டாட் அட்ரஸ். இதெல்லாம் 2 டாட் அட்ரஸ். இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது? 192.168.1.0/24 is port 1. 2.0/24 is port 2. அது மேக் அட்ரஸ்லாம் மெயின்டைன் பண்ணாது. இது வரும்போது ரவுட்டர் வரும்போது இந்த லேயர் 2லாம் போயிடும். இட் வில் ஸ்ட்ரிப் அவுட். லேயர் 2ஆக தான் வரும், ஏன்னா ஒயரில் வரும்போது லேயர் 2ஆக தான் வரும். ஆனால் அந்த ரவுட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி வரும்போது அந்த லேயர் 2 இன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிடும். இட்ஸ் நோ லாங்கர் ரெலவெண்ட். மேக் அட்ரஸ் இஸ் நோ லாங்கர் ரெலவெண்ட் ஃபார் அ ரவுட்டர். இப்போ லுக் அட் த ஐபி அட்ரஸ் அண்ட் அந்த கன்ஃபிகரேஷனில். ஸோ இந்த ரவுட்டருக்கே ஒரு போர்ட் இருக்கும், ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். திஸ் ரவுட்டர் இட் செல்ஃப் வில் ஹாவ் அ ஐபி அட்ரஸ் ஆன் தட் சப்நெட். அதை தான் டிஃபால்ட் கேட்வேன்னு சொல்லுவோம், ஐபி அட்ரஸ். சார் ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க. நீங்க வந்து மேக் அட்ரஸ் அது மெயின்டைன் பண்ணாது சொல்றீங்க. பட் ஆனா அந்த டிஹெச்சிபி ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல நம்ம மேக் அட்ரஸ்க்கு அந்த ஐபி தான் சொல்லி நம்ம செட் பண்ணுவோம். அப்போ அது வந்து ரவுட்டர் ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆச்சுன்னா அப்போ அது கரெக்டா செட் ஆகுதுல்ல, அப்போ அது வந்து மேக் அட்ரஸ் மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். இல்லை நாமளா வந்து ஒரு பர்டிகுலர் மேக் அட்ரஸ்க்கு ஐபி வந்து பைண்ட் பண்ணுறதுன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ் கேசஸ்க்கு தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து ஐ டோன்ட் கேர் வாட் மை ஐபி அட்ரஸ் இஸ். அது 10 இருந்தா 100 இருந்தா ஐ டோன்ட் கேர். அதனால நார்மலா அது பண்ண மாட்டாங்க. ஒரு ஆபீஸ் அந்த மாதிரினா சர்வர்ஸ்க்கு அவங்க கொடுக்கும்போது அப்போ டிஹெச்சிபி ரிசர்வேஷன் பண்ணுவாங்க. ட்ரூ. ஸோ அதை வந்து ரவுட்டர் மெயின்டைன் பண்ணாது. அது இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் த எண்ட் பாயிண்ட். இப்போ பிரிண்டர் இருக்கு, டிஹெச்சிபி அது மெயின்டைன் பண்ணும் சார். டிஹெச்சிபி மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த டிஹெச்சிபி இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். டிஹெச்சிபி ரிக்வெஸ்ட், டிஹெச்சிபி அக்னாலஜ். அதில் வந்து அந்த மிஷின் வந்து தன்னை பற்றியே அந்த டிஹெச்சிபி சர்வருக்கு இன்ஃபார்ம் பண்ணும். இதுதானா என்னுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொன்னாக்க அது இனிஷியல். அது இந்த கம்யூனிகேஷன்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஐபி அட்ரஸ் எனக்கு வேணுமே. அது ஃபிக்ஸ்ட் ஐபி அட்ரஸ்லாம் கான்ஃபிகர் பண்ண மாட்டோம், டிஹெச்சிபின்னு கான்ஃபிகர் பண்ணி விடுவோம் ஐபி ஸ்டாக்ல. ஸோ அது போய் இந்த ஐபி கான்ஃபிகர் இப்போ நான் வந்து லெட் மீ கோ பேக் டு தட் ஸ்க்ரீன். ஓகே, how do I share? So let me share the whole screens. The whole screen, yeah. So
ஸோ இதில் பாருங்க டிஹெச்சிபி சர்வர் என்ன இருக்கு, டிஃபால்ட் கேட்வே டிஹெச்சிபி. என்னுடைய டிஃபால்ட் கேட்வே தான் டிஹெச்சிபி சர்வர் 192.168.30.254. இந்த 254 டிஃபால்ட் கேட்வே இருக்கு பாருங்க, அதுதான் வந்து என்னுடைய ரவுட்டரோட அட்ரஸ். அதாவது என்னுடைய ஐபி ஸ்டாக்ல டிஃபால்ட் கேட்வே என்ன போட்டிருக்கேன், 30.254. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய மெஷினுடைய ஐபி ஸ்டாக் ஆகப்பட்டது நான் வந்து ஒரு டிஎன்எஸ் லுக்கப்ல நம்ம வந்து டிஎன்எஸ் பார்த்தோம், கூகுளோட டிஎன்எஸ் இதுதானே, இது ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ். நான் வந்து google.com போறேன்யா, டிஎன்எஸ் லுக்கப்ல முதல்ல அந்த கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்துச்சு. அந்த ஐபி அட்ரஸ் என்னுடைய சப்நெட்ல தான் இருக்கா இல்லையான்றதை யாரு முடிவு பண்றது, என்னுடைய லோக்கல் மிஷினோட ஐபி ஸ்டாக் முடிவு பண்ணுது. அது வந்து தன்னுடைய சப்நெட்ல இல்லைன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா அது இந்த டிஃபால்ட் கேட்வே காமிச்சு விடும். இது வந்து எப்படின்னாக்கா, சென்னையிலேருந்து நான் திருச்சிக்கு போனோம், நம்ம தெருவிலேருந்து வந்து திருச்சிக்கு எப்படி போகணுங்கிறது அட்ரஸ் இருக்காது. பஸ் ஸ்டாண்டுக்கு போ, ஏர்போர்ட்டுக்கு போ அப்படிங்கிறது தெரிஞ்சால் நமக்கு போதும். ஓகே, அங்கே போயிட்டு அங்கே வந்து மற்ற ஊரெல்லாம் எங்கெங்கே போகணுன்றது இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும். அது டிஃபால்ட் கேட்வேன்றது அப்படிதான். எனக்கு தெரியாத சப்நெட்டுக்கெல்லாம் ரவுட்டர்கிட்ட கூட, அந்த லோக்கல் ரவுட்டர்கிட்ட கூட அதுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டாட்டிக் ரவுட், இந்த ரவுட்டிங் ப்ரோட்டோகால் அதெல்லாம் வரும். அதனுடைய வேலை என்னன்னாக்க, ரவுட்டரோட வேலை என்னன்னாக்க, இந்த மாதிரி மற்ற நெட்ஒர்க்ஸ் எல்லாம், சப்நெட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ அதனால டிஹெச்சிபி குட் கொஸ்டின். அது மேக் அட்ரஸ் வந்து ரவுட்டருக்கு தெரியாது. இட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த டிஹெச்சிபி சர்வர் அண்ட் த எண்ட் மெஷின், ஸோ தட் it gets the same IP address for a given MAC address. அதாகப்பட்டது அந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. சரியா? வெரி குட் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே சார், ஓகே. ஓகே, யாரோ ஒருத்தர் வந்து நெட்வொர்க் சார் இதுல சார் ப்ராட்காஸ்ட் ஐபி சப்நெட் ஐபின்னு சொன்னீங்களா, அதுல இது எப்படி சார் வரும் ரவுட்டர்ல? ரவுட்டருக்குள்ள தான் நீங்க சப்நெட் 1 சப்நெட் 2 போட்டிருக்கீங்க. ஸோ ப்ராட்காஸ்ட் ஐபின்றது டிப்பிக்கலி நம்ம வந்து அதை பார்க்கவே மாட்டோம். ப்ராட்காஸ்ட் ஐபின்றது அதெல்லாம் அந்த ஐபி ஸ்டாக்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் ப்ராட்காஸ்ட் ஐபி யூஸ் பண்ணு. ஃபார் த மோஸ்ட் பார்ட் நம்ம பேசுறதெல்லாம் யூனிகாஸ்ட் ஐபி, அதாவது ஒருத்தரோட இன்னொருத்தர் தான் பேசுகிறோம். கிளாஸ் ஏபிசி எல்லாம் யூனிகாஸ்ட் ஐபி. ப்ராட்காஸ்ட் ஐபி எல்லாம் வந்து பேக்கெட் கேப்சரில் பார்த்தா தெரியலாம். இந்த மாதிரி ப்ராட்காஸ்ட் ஐபி இப்போ வந்து இப்போ சே என்னோடது வந்து 30.102, மாஸ்க் இஸ் /24. ஸோ 30.255 ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தாக்க டெஸ்டினேஷன் 192.168 30.255 ஏதாவது இருக்கான்னு எதுவுமே இல்லை பாருங்க. ஸோ 30.255லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதெல்லாம் கார்னர் கேசஸ். ஸோ ப்ராட்காஸ்ட்டுக்கு அந்த ஒரு அட்ரஸ் ரிசர்வ் ஆகுமே தவிர அந்த எப்போ யூஸ் பண்ணுறதுன்றது அதெல்லாம் அப்ளிகேஷனோட முடிவு. அகெயின் அது லிமிட்டட் தான். இட் இஸ் ஒன்லி வித்தின் தட் சப்நெட். இட் டஸ் நாட் கிராஸ் அ ரவுட்டர் பவுண்டரி. ஸோ அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், மேபி பழங்காலத்தில் இந்த பியர் டு பியர்னு சொல்லுவாங்க கம்யூனிகேஷன். ஸோ அதாவது ஒரு மிஷின் டைரெக்டாக இன்னொரு மிஷினோட கம்யூனிகேட் பண்ணுறது, அதுக்கு மேபி யூஸ் பண்ணலாம் வரலாம். எனக்கு வந்து அதுக்கு யூஸ் கேசஸ்லாம் நான் ரொம்ப பார்த்ததில்லை. ப்ராட்காஸ்ட்டை பேஸ் பண்ணி அது மேபி லெகசியாகவும் இருக்கலாம். இந்த இதில் லேயர் 2 ஸ்விட்சில் இருக்கும்போது நிறைய ப்ராட்காஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கும் அது. ஸோ அதனுடைய இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். ஸோ பட் ப்ராட்காஸ்ட் ஐபியை பற்றி அதனுடைய யூஸ் கேஸ் என்னன்றது, இஃப் யூ வாண்ட் யூ கேன் டூ சம் ரிசர்ச், பட் இட்ஸ் நாட் வெரி பாப்புலர். பட் மெயின் திங் டு ரிமெம்பர் இஸ், அப்படி ஒரு ப்ராட்காஸ்ட் நடந்தாலும் அது ரவுட்டரை தாண்டாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிஹெச்சிபி இஸ் அ ப்ராட்காஸ்ட். ஸோ டிஹெச்சிபி வந்து அது டிஹெச்சிபி சர்வர் தெரியுமே தவிர அந்த டிஹெச்சிபி சில சமயம் வந்து டிஹெச்சிபி சர்வரே இனிஷியலாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற போது டிஹெச்சிபி சர்வர் என்னங்கிறதுக்கு சில டிஹெச்சிபி ஏரியாஸ்க்கெல்லாம் ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணும். அது வந்து அதுக்கு ரவுட்டரில் வந்து ஹெல்ப்பர் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து அந்த மாதிரியான ஒரு பேக்கெட்டை மட்டும் இந்த டிஹெச்சிபி சர்வருக்கு ஃபார்வர்ட் பண்ணு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் கார்னர் கேசஸ், இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க நீங்கள். ஸோ ப்ராட்காஸ்டிங்கிறது ஜென்ரலி லிமிட்டட். சப்நெட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரவுட்டர் மெயின்டைன்ஸ் மேப்பிங் ஆஃப் subnets to ports. So அது வந்து firewall is also a router. It's a firewall but also a router. It's a layer 3 domain mechanism. ஸோ அதுதான் வந்து நம்ம முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ images.google.com போகிறேன், ஒரு நிமிஷம். சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லுங்க.
இது ஜஸ்ட் அவுட் ஆஃப் டாபிக் கூட. இது வந்து ஒரு சினாரியோ நாங்கள் ஃபேஸ் பண்ணேன். சர்வரை கிரியேட் பண்ணிட்டு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு லாக் ஆஃப் கொடுத்துட்டு அடுத்த நாள் வந்தோம். பட் ஆனால் ம் சர்வர் வந்து மேபி போர்ட் ஓப்பனாக தெரில, ஹேக் பண்ணிட்டாங்க. ம் ரைட். நம்ம கண்ட்ரியில் வெளி கண்ட்ரில இருந்து. ஸோ அது எப்படி சார் நம்ம அந்த சர்வர் ஐபி வந்து அவங்க எப்படி என்ன கமெண்ட் போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுக்கிறாங்க? அது இந்த மாதிரி போர்ட் ஓப்பன் தான் நினைக்கிறேன் அந்த இஷ்யூஸு. ம் அது என்ன இது பண்ணி அந்த மாதிரி விசிபிள் ஆகிடுமா டோட்டலாகவே நம்ம போர்ட் ஓப்பனில் வச்சோன்னா? அதாவது பை டிஃபால்ட் ஃபயர்வால் இருந்துதான் தெரியல எனக்கு. பை டிஃபால்ட் ஃபயர்வால் வந்து உள்ள இருக்கிறதுலேருந்து வெளியில இருக்கிற கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணுமே தவிர பை டிஃபால்ட் வெளியிலேருந்து உள்ள கம்யூனிகேஷன் அலோவ் பண்ணாது, இனிஷியேட் பண்ணப்படாது. ஸோ ஒரு டிசிபி கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கிற போது இந்த 3-way அக்னாலஜ்மெண்ட்னு நான் சொல்லியிருப்பேன். சின்னுனா பாவப்பட்ட பேக்கெட் இல்லைன்னு ஒரு ஜோக்கு கூட ஆயிடுச்சு. எஸ்ஒய்என் சின்க்ரனைசேஷன் பேக்கெட். அதுக்கப்புறம் அதுக்கு சின் ஆக்னு ஒன்று அக்னாலஜ்மெண்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு ஆக். அதாவது 2 பார்ட்டிஸ்க்குமே வந்து நான் இன்னாரோட தான் பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு அதாவது நான் அனுப்பிச்ச பேக்கெட் அவங்களுக்கு போய் சேர்ந்துதான்றதுக்கு ஒரு ஊர்ஜிதம். சரியா? ஸோ அது நடக்கும். ஸோ இந்த ஃபயர்வால் என்ன பண்ணணும்னாக்கா இந்த சின் பேக்கெட் முதல் பேக்கெட் இருக்கே அதை வந்து இன்சைட் நெட்வொர்க்லேருந்து அவுட் சைடுக்கு தான் அலோவ் பண்ணுமே தவிர அவுட் சைட்லேருந்து இன்சைடுக்கு பை டிஃபால்ட் அலோவ் பண்ணாது. அப்படி ஒரு ஃபயர்வால் இருந்து சில சமயம் என்ன ஆகும்னாக்க ஒரு எஸ்எஃப்டிபி சர்வர் இருக்குது, வெளியிலேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் அலோவ் பண்ணணுனாக்க ஸ்பெசிஃபிக்காக அலோவ் பண்ணும். அது சர்வராக இருக்கிறதுனால மேபி அதை அலோவ் பண்ணியிருக்கலாம். அலோவ் பண்ணிட்டு யார் வேணாலும் கம்யூனிகேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கலாம் அந்த கன்ஃபிகரேஷனில். ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, நான் என்ன சொன்னேன், ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் போட்டாலே ஸ்கேன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு போர்ட் ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்துருவாங்க. இந்த சர்வரும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம், ஆமாம் நான் போர்ட் 80 இருக்கேன், ஆமாம். அப்புறம் அதை ரெக்கானசன்ஸ்னு சொல்லுவாங்க. முதல்ல வேவ் பார்க்குறது, யார் யார் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ ஒன்ஸ் அது ஓப்பன்னு சொல்லிச்சுன்னா சரி, அதுக்கப்புறம் அடுத்த பேக்கெட்டை கிராஷ் பண்ணுவாங்க. சரி என்ன வெர்ஷன் இது வந்து என்ஜினிக்ஸ் ஓடுதா இல்லை விண்டோஸ் ஹெச்டிபிஎஸ் சர்வர் ஓடுதா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு பேக்கெட் அனுப்புவாங்க. அதுக்கும் அது பதில் கொடுக்கும். இதுதான் இது ஒன்று. ஓகே ஐம் ரன்னிங் வெர்ஷன் 7.4ன்னு சொல்லுவோம். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, 7.4ல் என்ன வல்னரபிலிட்டின்னு இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணுவாங்க. அது வல்னரபிலிட்டியை பார்த்துட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு பார்த்துட்டு இவென்ச்சுவலி தே ஃபவுண்ட் ஓப்பன். அப்புறம் அந்த ஓப்பனிங்கை வச்சு அது வல்னரபிலிட்டியாக இருக்கலாம், இல்லை யாராவது இந்த சர்வரில் போய்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணியிருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். வந்த பிறகு தட் மிஷின் காட் காம்ப்ரமைஸ்ட். தட்ஸ் அ திங்கிங். இல்ல சார், அவர் கேட்டதுல எப்படி அது ஓப்பனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு கேட்டாரு. நீங்க அவங்க வந்து ரேண்டமா சும்மா அடிப்பாங்களா அந்த ஐபிய? எஸ், எனக்கு அது ஸ்கேனிங் எல்லாம் இருக்கும். அது வந்து டார்கெட்டடாகவும் இருக்கலாம். எனக்கு வந்து யாரோ ஒரு எம்ப்ளாயி விட்டு போயிருக்கலாம் மனஸ்தாபத்தோட. அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்ப்ளாயி இருந்தா ஐபி தெரிஞ்சிருக்கலாம். வெளியால யாரோ அடிக்கிறாங்கன்னா அவங்க ரேண்டமா சும்மா நம்பர் போடும்போது அது வரக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரை அட்டாக் பண்ணணுன்றது முக்கியம் இல்லை, ஒரு விக்டிமை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அந்த விக்டிம் கிடைச்ச பிறகு தே வில் காம்ப்ரமைஸ் அண்ட் தென் சே, அதான் இதுதான் இருக்கே நமக்கு வந்து நம்ம whois.com பார்த்தோமே, அந்த பப்ளிக் ஐபியை பார்த்து whois.comனாக்கா இவர் தான் ஓகே zoom.com இல்லை அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி த்ரெட்டன் பண்ண வேண்டியது, இதை உன் டேட்டாவெல்லாம் அனுப்பிச்சிடுவேன், டெலிட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த ஃபைண்டிங் பாயிண்ட் கரெக்ட் சார் நீங்க சொல்றது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஐபி எந்த ஐபி ஓபன்ன்ற பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்றீங்க? எனக்கு அது மட்டும் தான் புரியல. அது ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ யாராவது ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ அதுக்கெல்லாம் மிஷின் மனுஷனே ஸ்கேன் பண்ணுறது இல்லை, பாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காம்ப்ரமைஸ் மிஷின் இல்லை டார்கெட் மிஷின். ஏன்னா இதை என்னைக்கு இதை ஸ்கேன் பண்ணி மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் ஆஃப் ஹோர்ஸ் இருக்குது இது மாதிரி பப்ளிக் ஐபி அட்ரஸஸ். ஸோ மிஷினை விட்டு ஸ்கேன் பண்ண வேண்டியது. யாராவது மாட்ட மாட்டானா, நமக்கு வந்து ஸ்பாம் மெசேஜஸ் எந்த இதெல்லாம் ஓபன்ல இருக்குதுன்ற மாதிரி நம்ம கமெண்ட்ஸ் போட்டு ஸ்கேன் பண்ணுவோம். அதுல அந்த ஐபியை மாற்றத வச்சு நீங்க சொல்ற மாதிரி 1 by 1 ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டே வருவாங்க அப்படின்றீங்க. கரெக்ட். இதுக்கு வந்து ஒன்லி வே டு ப்ரொடெக்ட் வந்து ஃபயர்வால் பிளாக்கிங், அதாவது ஃபயர்வால் பிளாக்கிங் அண்ட் ஆல்சோ அந்த ஃபயர்வால் எப்படி கன்ஃபிகர் பண்ணிருக்கேன்றதும் முக்கியம். இந்த ஐபிக்கு மட்டும் இதை ஒயிட் லிஸ்ட் பண்ண அப்படின்றத மாதிரி தான் இருக்கணும். நம்ம ஓபன் பண்ணாலுமே இல்லனா க்ளோஸ்ல ஃபுல்லாவே க்ளோஸ்ல இருக்கும். இந்த ஐபி மட்டும் இல்ல, இந்த பர்టిక్యులர் போர்ட்ல. சோ அதனால தான் வந்து போர்ட் becomes important. எல்லா போர்ட்லயும் இல்ல, அந்த சர்வர்ல வந்து மத்த நிறைய இருக்கலாம், HTTPS ஓடலாம், SFTP ஓடலாம். அது மட்டும் தான் நான் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லணும். அது மட்டுமும் போதாது. அலோவ் பண்ணாக்கா அதுக்கப்புறம்
எண்ட் பாயிண்ட்லேயும் ஏதாவது கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். நம்ம வந்து டோட்டல் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி சொன்னோமே, அந்த மாதிரி அதை வச்சு அட்டாக் பண்ணலாமே. அதனால எதுவுமே வந்து நம்ம வந்து மாறுதட்டிக்க முடியாது. நான் வந்து ஃபுல்லி ப்ரொடெக்டட், யாராலையும் என்ன அட்டாக் பண்ண முடியாது. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பூட்டு போடலாம், ஸ்ட்ராங்கான பூட்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். பட் we can never say that we are fool proof. ஓகே, ஓகே. அப்ப நீங்க சொல்றது வந்து ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணாலுமே ஹேக் ஆகும் அதை வந்து அப்படின்றீங்களா? நம்ம தான் வந்து அக்கறையோட பார்த்துக்கணும். ஸோ அதை இல்ல மானிட்டர் பண்ணணும். எக்ஸாம்பிள் மேபி அது சொல்லலாம் தெரியல. இப்ப நம்ம ஆதார் கார்டு அந்த மாதிரி தானே நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் Yeah. பண்ணணும்னு ஹேக் பண்ணி வித்தின் மினிட்ல சொன்னாங்க. ஸோ Yeah. அந்த மாதிரி சொல்றேன். அவங்களும் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பயும் எப்படி அது ஹேக் ஆச்சு அது? எஸ். அதெல்லாம் வந்து அதான் போலீஸ்காரனும் திருடனும் ஈக்குவலி இன்டெலிஜென்ட். ஓகே, ஸோ திருடனை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன புத்தி வந்து பேதலிச்சு போச்சு, அதனால அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் தேர் ஆல்சோ வெரி வெரி ஸ்மார்ட் பீப்புள் அண்ட் தே கெட் அ கிக் அவுட் ஆஃப் இட். சில பேர் கிக்கு, சில பேருக்கு வந்து பணம், மோட்டிவேஷன் வந்து டிஃப்ரெண்ட் மோட்டிவேஷன்ஸாக இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு கேப்பை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதனால தான் வந்து டிஃபென்ஸ் எப்போவுமே கஷ்டம். நம்ம எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அட்டாக்கர்ஸ்க்கு வந்து ஒரு வீடு கிடைச்சா போதும் திருடுறதுக்கு. ஓகே, நம்ம எல்லா விதத்துலையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடணும். ஓகே, வி ஆர் ரன்னிங் இது அஹெட் ஆஃப் டைம், நாட் அஹெட் ஆஃப் டைம், பியாண்ட் டைம். ஸோ ஸ்விட்சுனாக்க ஸ்விட்சு பார்க்குற போது வந்து ஸ்விட்சும் ரவுட்டரும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹார்ட்வேராக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் க்ளவுடில் வரும்போது ஹார்ட்வேரே கிடையாது, அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. பட் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு இது கிராண்ட் ஸ்டீம், இது ஒரு ஸ்விட்சு. ஸோ images.google.com போனீங்கன்னாக்க பார்த்தீங்களா, போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் திஸ் இஸ் சம் நெட்வொர்க் வெண்டர். அண்ட் ஸோ சிஸ்கோன்னு போட்டேன்னாக்க காமன் ஒன். இதெல்லாம் வந்து சிஸ்கோ ஸ்விட்சஸ். அதே ரவுட்டரும் பார்த்து வச்சு சொல்ல முடியாது. சில எக்யூப்மெண்ட்லாம் ஸ்விட்சும் பண்ணும், ரவுட்டிங்கும் பண்ணும். பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஸ்விட்சா ரவுட்டரான்றது அதுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் தான் முடிவு பண்ணுது. போர்ட்ஸில் அதை எப்படி வந்து லேயர் 2 ஹேண்டில் பண்ணுறேன்னா, லேயர் 3 ஹேண்டில் பண்ணுறேன்னா, இல்லை ரெண்டுத்தையும் ஹேண்டில். லேயர் 3 ஹேண்டில் பண்ணுற எல்லா டிவைஸும் வந்து இட் ஹேஸ் டு சப்போர்ட் லேயர் 2 as well. பிகாஸ் வர பேக்கெட் லேயர் 2 ப்ராசஸ் பண்ணால் தானே லேயர் 3 கொடுக்க முடியும். ஸோ ஆல் ரவுட்டர்ஸ் வில் பி ஸ்விட்சஸ். என்ன அந்த ஃபார்வர்டிங் மெக்கானிசம் வில் பி சப்நெட் பேஸ்ட் rather than MAC address based if it's a router. பட் அதுக்கும் ஒரு கார்டு வேணும், நெட்வொர்க் கார்டு வேணும், அதுவும் ஒரு MAC address இருக்கும், எல்லாம் இருக்கும். ஸோ தட்ஸ் அ பார்ட் தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? ஸோ ஐ ரியலி ஹேவ் டு ரன் நவ். அண்ட் தேங்க்ஸ் அகெயின் ஃபார் அட்டெண்டிங். 30 பேர் இருக்கீங்க. கண்டினியூ டு ரீஹேஷ் த டாபிக். படித்தது வந்து நம்ம புதுசு படிக்க நம்ம மெமரியில் பழசு கொஞ்சம் மறக்கக்கூடும். நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப டிலிஜென்ட்டாக வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு போக வி வில் பில்ட் ஆன் தீஸ் திங்ஸ். ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, அடுத்தது ஃபயர் வால்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபயர் வால்க்கும் ரவுட்டருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத அடுத்த கான்செப்டை நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த வீக் ஐ திங்க் மோஸ்ட்லி இட் வில் பி லைக் இந்த மாதிரியான டாபிக்ஸ். அண்ட் நான் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்பேன். I'll show you some pictures. Wireshark பார்த்தோம். Just some education about the basics. லாஸ்ட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 10 மணி ஆயிடுச்சு. அதனால உங்கள் நள்ளிரவாக அமையட்டும்ன்ற ஸ்டாண்டர்டு விஷயோட இன்னைக்கு பிரிவோம். நாளைக்கு சந்திப்போம். சந்திக்கும் வேளையில் சிந்திப்போம். Thank you, sir. Thank you, everyone. No problems. Good night. Thank you, sir. Thank you, sir.